ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா எஸ்பிஓவில் ரொம்ப முக்கியமான அப்டேட். நிறைய பேரோட ஐடி பிளாக் ஆகிருக்கு, சஸ்பெண்டும் ஆகிருக்கு. ஸோ என்ன ரீசன்? பிளாக் ஆனவங்களோட ஐடி எல்லாமே ரீசன் என்னென்னா அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சார் சொல்லியிருந்தார். எல்லா ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதை கவனிக்கலை, அப்ளைன்னு சொல்லலை, நோட்டீஸ் போர்டை பார்க்கல, எனக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சனுக்காக சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் தெரியாமல் அப்படின்றவங்களுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது நம்ம நோட்டீஸ் போர்டில் இருக்கோம். நோட்டீஸ் போர்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் இதை மறக்காமல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை படித்து பாருங்கள். ஓகேவா? இதில் எப்படி எந்த ஃபார்மெட்டில் நாம் மெயில் போடணும் அப்படின்றதுக்காக இங்கே ஃபார்மெட்டோட சார் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. எந்த ஐடிக்கு நம்ம மெயில் பண்ணணும்? sbo.tvm@gmail.com. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்டில் என்ன போடணும், மெசேஜை என்ன டைப் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆடியோ. ஒரு விஷயம் போட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஆடியோ கண்டிப்பாக நமக்கு வரும். அந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு முழுசாக கேட்கணும். கேட்டு முடித்ததுக்கப்புறம் சார் எதுக்கு அந்த இமேஜ் மேலே போட்டிருக்காரு, டெக்ஸ்ட் மெசேஜ் எதுக்கு போட்டிருக்காருன்றது ஆடியோவாக சொல்லுவார். அந்த ஆடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் பண்ண வேண்டிய ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ எதுக்குன்றதுக்காக நம்ம அதுக்குள்ளார போயிடலாமா? மெயில் பண்ணணும். ஓகே, அந்த மெயில் பண்ணுறத எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இங்கே சார் தெளிவாக கொடுத்துருக்காரு. மெயில் போகும்போது இப்போ நான் எப்படி மெயில் பண்ணணுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, நான் மெயிலுக்குள்ளார போயிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் தான் இருக்கணும். ஸோ எனக்கு 3 ஐடி இருக்குது. நான் எந்த மெயில் ஐடியில் கொடுக்கணும் அதே மெயில் ஐடியில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே கீழே கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்போஸ்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? இங்கே நம்மளோட அந்த மெயில் ஐடி தான், எஸ்பிஓவுக்கு நாம் கொடுத்த மெயில் ஐடி தான் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 போங்க. 2 அட்ரஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேணாம். எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் ஒரு ஆப்ஷன் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியை காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? இங்கே நான் போகிறேன். இங்கே போயிட்டு இதே பேஜுக்கு வரேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் பேஜுக்கு வரேன். வந்துட்டு இதை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ நாம் ஒவ்வொரு லெட்டராக நம்ம டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நாம் எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிவிடுவோம். அட்டை மிஸ் பண்ணலாம், இப்போ டாட்டை மிஸ் பண்ணலாம், MAIL போடுறதுக்கு MAL மட்டும் போடலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும். அது இல்லாமல் ஸ்பேஸும் நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம்? நாம் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணால் நமக்கு எந்த இஷ்யூவும் வராது. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். சப்ஜெக்டில் நாம் சார் அங்கே தெளிவாக என்ன கொடுத்துருக்காருன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், தெளிவாக இங்கே சார் சொல்லியிருக்காரு, ரெக்யூஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட். சப்ஜெக்டில் அதை மட்டும் டைப் பண்ணலாம், போதும். ஸோ ரெக்யூஸ்ட் ஃபார், பார்த்துக்கோங்க, unblock my SBO ID for unblock my SBO அக்கௌண்ட். இதை மட்டும் நம்ம சப்ஜெக்டில் கொடுத்தா போதும். ஓகே, அப்போ நம்ம மெயிலில் என்ன டைப் பண்ணணும்? மை நேம். ஓகேவா? அடுத்தது ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்புறம் மை SBO மை ஸ்டாஃப் ஐடின்னு கூட போதும் தான், ஸ்டாஃப் ஐடி. ஓகே, ஒன்ஸ் செக் கூட பண்ணிக்கோங்க. SBO ஸ்டாஃப் ஐடி. ஓகே, கீழே வருவோம். want to unblock my ID.
unblock my ID. ஓகே, இங்கே வந்து நேமில் வந்து உங்களோட நேம் எஸ்பிஓவில் என்ன ஐடி கொடுத்தீங்க, எந்த ஐடி பிளாக் ஆகிடுச்சோ அந்த ஐடியோட நேம். இப்போ நான் வந்து என் நேம் மட்டும் கொடுக்குறேன். என்னோடது எந்த ஐடியும் சேஞ்ச் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக எப்படி பண்ணணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க, நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். நாம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ரெக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட், அதை வந்து சப்ஜெக்டில் போடுங்க. மெசேஜை டைப் பண்ணுறது பேர், ஸ்டாஃப் ஐடி, அதுக்கப்புறம் மெசேஜ் கீழே வாண்ட் டு அன்பிளாக் மை ஐடி. இவ்வளவு தான். இது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. என்னோட எல்லா ஐடியுமே ஆக்டிவில் தான் இருக்குது. எதுவுமே அன்பிளாக் ஆகலை, பிளாக் ஆகவே இல்லை. ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதை இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இந்த மேலே வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா, அந்த சிம்பிளை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணாலே மெயில் போயிடும். சப்போஸ் மெயில் போகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். மெயிலுக்கே வந்துடுங்க. இதே ஜிமெயிலில் இங்கே மேலே 3 டாட் கோட் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்பாக்ஸில் அது இல்லை, அவுட் பாக்ஸில் போய் எதுக்கும் செக் பண்ணுங்கள். அவுட் பாக்ஸில் இந்த மாதிரி எம்டியாக இருந்துச்சுன்னா உங்கள் மெயில் போயிடுச்சு. ஓகேவா? இல்லை சப்போஸ் இங்கே இருந்தாலும் க்யூவில் நிற்கும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் அதை ஓகே சென்ட் ஆகிடுச்சா இல்லையன்றதை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நாம் சென்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே ஷோ ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ நான் தெளிவாக பார்த்துக்கோங்க. சார் கொடுத்த இது ஒர்க்கை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.